எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முட்டை கரைசல், முட்டை ரசம், முட்டை அமினோ அமிலம் இப்படின்னு பல பேர் இருக்குங்க. நம்ம இந்த முட்டை கரைசல் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த முட்டை கரைசலை எப்படி செய்கிறதுன்னு. அதனால தான் இந்த பதிவு. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை, ஒரு 4 எலுமிச்சப்பழம், வெல்லம், ஒரு டப்பா நல்லா டைட்டாக இருக்கணுங்க. மூடியெல்லாம் லூஸாக இருக்கக்கூடாது. காற்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முட்டை கரைசல் சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அதனால் நல்லா டைட்டான இருக்க டப்பாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு அருமையான பூச்சி விரட்டி மருந்துங்க. பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாதுங்க. கடைகளில் கிடைக்கிற ரசாயன கலந்த மருந்தை தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லணும். அந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அது நமக்கும் நல்லதில்லை, செடிக்கும் நல்லதில்லை. மாடியில் தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே இந்த முட்டை கரைசலை கண்டிப்பாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு முட்டைக்கு 50 கிராம் வெல்லமும் 2 எலுமிச்சப்பழமும் தேவைப்படும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதனால் 100 கிராம் வெல்லமும் 4 எலுமிச்சப்பழமும் நான் எடுத்திருக்கேங்க. எலுமிச்சப்பழ சாறு தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அந்த முட்டை முழுகிற அளவுக்கு நம்ம எலுமிச்சப்பழ சாறை ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த முட்டை நல்லா கரைஞ்சி நமக்கு கரைசல் ரெடி ஆகும். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முட்டை கரைசலை செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டா தான் உங்கள் செடிகளை பூச்சிகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். நீங்கள் செடியும் நல்லா வளர்க்க முடியுங்க. நம்ம இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சாறு எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் கட் பண்ணி சாறு எடுத்துட்டு இந்த டப்பாவில் முட்டையை முதல்ல வச்சுக்கலாங்க. முட்டையை உடையாமல் முழுசாகவே அப்படியே வச்சுக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை உடச்சி உள்ளே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம எலுமிச்சை கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது முங்குற அளவுக்கு ஊற்றுனங்க. என்கிட்ட டப்பா பெருசாக இருந்ததுனால அந்த முட்டை முங்கலைங்க. 2 முட்டைக்கு அது பெரிய டப்பா தான். அதனால் நான் அதை சின்ன டப்பாவில் மாற்றிக்கிட்டேன். இந்த முட்டையை இதில் வச்சுட்டு எலுமிச்சை கரைசலும் நம்ம வெல்லத்தையும் போட்ட பிறகு பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன சைஸ் டப்பாவே எடுத்துக்கோங்க. நீங்கள் 4-5 முட்டை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் டப்பானா நம்ம எலுமிச்சை கரைசல் முழுசாக நம்ம முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இதை இப்போ டைட்டாக மூடி போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை அப்படியே வச்சுருங்க. 15 நாள் கழித்து இதை திறந்து லேசாக கிண்டி மட்டும் விடுங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் இதை மூடி குலுக்கிட்டு அப்படியே வச்சுருங்க. தினமும் இதை காலையிலையும் மாலையிலும் நம்ம இதை குலுக்கி விட்டால் போதும், திறக்கலாம் வேண்டாம். அடுத்து ஒரு 15 நாளைக்கு இதை குலுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படியே செஞ்சது பிறகு கரெக்டாக நமக்கு 30வது நாள் அருமையான ஒரு பூச்சி விரட்டி நமக்கு ரெடி ஆயிருங்க. அந்த பூச்சி விரட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் 30வது நாள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அருமையான பூச்சி விரட்டி ரெடி ஆயிருங்க. இந்த பூச்சி விரட்டிக்கு ரொம்ப வீரியம் அதிகங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு மேலே இதை எடுக்கக்கூடாதுங்க. அப்படி 2 வருஷத்துக்கு மேலே இருக்க முட்டை கரைசலை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml தான் எடுக்கணுங்க. ஏன்னா அந்த முட்டை கரைசலுக்கு வீரியம் அதிகங்க. அதனால் நம்ம 1 ml எடுத்தாலே போதுங்க. அதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தெளிச்சும் விட்டுக்கலாம். இது ஒரு அருமையான பூச்சி விரட்டி மருந்து. இதை செடிகளுக்கு பூச்சி வந்ததுக்கு அப்புறம்தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம 10 நாளைக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அப்படி உங்கள் செடிகளில் பூச்சிகள் இருந்துச்சுன்னா வாரம் ஒரு முறைன்னு 2 வாரம் நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பூச்சிகள்லாம் செடியை விட்டு போயிடுங்க. இது ஒரு செடிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி மருந்துங்க. சார் உறிஞ்சும் பூச்சி, சிலந்திப்பேன், வெள்ளை சிலந்திப்பேன், மஞ்சள் சிலந்திப்பேன் இப்படின்னு பூச்சிகளில் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மருந்துங்க. அதனால் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக முட்டை கரைசலை தயாரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு அருமையான பூச்சி விரட்டி மருந்து. முட்டையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறையா இருக்குங்க. அந்த முட்டை ஓட்டில் அது ரொம்ப இருக்குது. அதனால தான் நமக்கு இது ஒரு நல்ல மருந்துங்க. எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் சொல்லியிருக்கேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.